ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சுரேகா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அதே சமயம் கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி சில்லி சிக்கன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சில்லி சிக்கன் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு டிப் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் 1/2 kg சிக்கன் இன்றைக்கி எடுத்து அதை மீடியம் சைஸாக சாப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த கடைகளில் ரெடிமேட் இன்ஸ்டன்ட் சில்லி சிக்கன் மசாலான்னு சொல்லி கிடைக்குது. என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது இருந்தால் நான் அதில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் மசாலா இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சீரகமும் இடித்து வச்சது சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லெமனுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் பிழியறதுனால இது எண்ணெயில் நல்லா ஒட்டாமல், அதே சமயம் எண்ணெய் ரொம்ப அப்சர்வ் பண்ணாமல் நமக்கு ஃப்ரை பண்ண வரும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆகிடாமல் பார்த்து அளவாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை வச்சுட்டு போகிறேன். அப்போது அது நல்லா அந்த மசாலா, உப்பு, மிளகாய் எல்லாமே சிக்கனில் நல்லா மேரினேட் ஆகிடும். அதுக்காக ஸோ இப்போ நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் வெளியே எடுத்திருக்கேன். இது நல்லா மேரினேட் ஆகியிருக்கு. இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதை போட்ட உடனேவே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த பாத்திரத்துலேயே அது ஒட்டி பிடிக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 3-4 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அதை திருப்பி விடுங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது இந்த நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கடைசியில், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சிக்கன் ஒரு 80% குக் ஆனோடனே நம்ம இந்த ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தா இது ஒரு 80% குக் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வரல. அதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிற போகிறோம். மிச்சம் இருக்க சிக்கனையும் இதே மாதிரி 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச சிக்கன் பீசஸ் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை இன்னொரு தடவை எண்ணெயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சில்லி சிக்கன் நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறேன். அப்போது நமக்கு சில்லி நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான். இதை நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்மளோட ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.